எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு, நான் கடந்த சில நாட்களாக "யாரும் பேசாததை பேசுவோம்" அப்படிங்கிற தலைப்பில ஒரு சில யூடியூப் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம எத பத்தி பேசப் போறோம்னா, தமிழ்நாட்டு ஊடகங்கள். இத பத்தி தான் பேசப் போறோம். தமிழ்நாட்டு ஊடகங்கள் இன்றைக்கு ஒரு சாபக்கேடா நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அது 100% உண்மை. தமிழ்நாட்டு ஊடகத்த பத்தி 2020ல மாரிதாஸ் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணாரு. அது உலக அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ஆர்.எஸ். பாரதி திமுகல இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு அட்வொகேட். அவரு தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்களை என்ன சொல்லி திட்டினார்ன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி எஸ்.வி. சேகர் கூட யாரோ ஒரு போஸ்ட்ட ஷேர் பண்ணி, அவரும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டிய அளவுக்கு அவரோட நிலைமை போச்சு. தமிழ்நாட்டு ஊடகங்களை மக்கள் பெருமளவு எதிர்மறையாக விமர்சிப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஊடகம்னா எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஊடகம் இப்ப நம்மலாம் காலேஜ்ல படிக்கிறோம், ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கிறோம். எஜுகேஷன் முடிச்சுட்டு வெளியில நம்ம வொர்க் பண்றோம் அப்படிங்கும்போது, ஊடகம்ங்கிறது அடுத்த கல்வி நிலையமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். நான் 26 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு ஊடகத்துல வொர்க் பண்ணியிருக்கேன். அதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டெலிவிஷன் சேனல்லயே 10, 12 வருஷத்துக்கு மேல வொர்க் பண்ணியிருக்கேன். அந்த நான் வொர்க் பண்ணின எல்லா காலத்திலயுமே நான் குடுக்குற ஒரு செய்தியில, எல்லாரும் குடுக்கிறத விட குறைஞ்சது கூடுதலாக ஒரு தகவலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பாலிசி வச்சுட்டு தான் செய்தி எழுதிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்என்எல்ல ஐஎஸ்டிஎன் ஒரு கனெக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த ஐஎஸ்டிஎன்னா என்ன அப்படிங்கிறது தமிழ் ஊடகத்துல நான் தான் இருக்கிறதுலயே சூப்பரா எழுதினேன். அதே மாரி டெலிஃபோன் நம்பருக்கு முன்னாடி 2ஆம் நம்பர் ஆட் பண்றது இந்த மாரி சிஸ்டம்லாம் வரும்போது, அப்ப சாதாரணமா ஒரு கிரைம் ரிப்போர்ட்டிங் தான் பெரிய விஷயமா இருந்தாலுமே, இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள்ல பிஜிஎம்டி பிரின்சிபல் ஜெனரல் மேனேஜர் டெலிகாம் வரைக்கும் போய் உட்கார்ந்து பேசி என்ன நடக்குதுங்கிறத விசாரிச்சு, அவ்வளவு டீட்டெயிலா நியூஸ் எழுதிட்டு இருந்தேன் அப்பவே. 2010க்கு பின்னாடி டெலிவிஷன் மீடியாவுக்கு நான் போனேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ 2010க்கு பின்னாடி நம்ம எட்வர்ட் ஸ்னோடன் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, 2012, 13 நினைக்கிறேன். அமெரிக்காவுல அந்த என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிலிருந்து அந்த கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன் சீக்ரெட்லாம் லீக் பண்ணுனது, அசாஞ்சே நியூஸ்லேருந்து தொடங்குனீங்கன்னா, எல்லா நியூஸையுமே டீப்பா அனலைஸ் பண்ணி, இப்போ ஸ்னோடன்னா யாரு? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் இப்ப என்ன பண்றாரு? அவர்னால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்கன் கவர்மெண்ட் அவர் என்ன பண்ணணும்னு விரும்புறாங்க? அவர் எப்படி எஸ்கேப் ஆகி ரஷ்யாவுக்கு போனாரு? ரஷ்யாவுக்கு போயிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு வருவார். இந்த மாரி பல அனலிட்டிக்கல் ஸ்டோரீஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இப்ப 2014ல எடுத்துட்டீங்கன்னா, யுஎஸ்ல ஃபெர்கூசன் ராலிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது கருப்பினத்தவர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அது தொடங்கி பேட்டன் ரூஜ் இன்சிடென்ட், சான் பெர்னார்டினோ தீவிரவாத தாக்குதல பத்தியெல்லாம் அவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெஸ்ட் வைரஸ், எபோலா வைரஸ், அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் அட்டாக்ஸ், குர்திஸ்தான் பத்தி பேசுறது, ஈராக்ல யாசிதி இனத்தை பத்தி, இப்படி நிறைய நியூஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஃபுல் டீடைல் எடுத்து நான் நியூஸ் எழுதுவேன். இது என்னோட பாலிசியா வச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி நான் ஒர்க் பண்ற காலத்திலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நியூஸ் இவ்வளவு தூரம் எழுதக்கூடாது. இவ்வளவு நேரம் எழுதுனீங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதாவது மக்கள்கிட்ட ஒரு ட்ரெண்ட் மீடியா என்ன பண்ணணும்னா, நாலெட்ஜ் இஸ் பவர்ன்னு வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருந்தப்ப இந்தியன் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு டிக்ளரேஷன் குடுத்தாங்க. நாலெட்ஜ் இஸ் பவர் அப்படின்னு, அறிவே ஆற்றல் அப்படின்ட்டு. அறிவே ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இளம் முறையினருக்கு தினமும் அறிவுறுத்திட்டே இருக்கணும். இப்ப எந்த ஒரு விஷயத்த கேட்டாலுமே எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. இப்போ இந்த எலக்ஷன் சமயத்துல கூட எங்க வீட்ல பக்கத்துல ஒரு தம்பி ஒரு 23 வயசு, 24 வயசு மேரேஜ்லாம் பண்ணிட்டாரு. அவரு டிகிரி படிச்சிருக்காரு. அசெம்பிளி எலக்ஷன் அவர்கிட்ட எம்எல்ஏ எலக்ஷன் என்ன, எம்பி எலக்ஷன் என்னன்னு கேட்டா அதுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. இந்த தொகுதியில யாரெல்லாம் எலக்ஷன் நிக்கிறாங்க கேட்டா அது தெரியும். விஜயோட கேண்டிடேட் மட்டும் நிக்கிறாரு தெரியும். அவருக்கு பேர் தெரியாது அப்படிங்கிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இளம் தலைமுறையினர் இப்படி போனதுக்கு அடிப்படை காரணம் கருணாநிதி இன்ட்ரோடியூஸ் பண்ண சமச்சீர் கல்விங்கிறதையும் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். இது கருணாநிதி அப்படி இப்படின்னு அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஊடகங்கள் அறிவை போதிக்கும் கல்வி நிலையங்கள் போல் செயல்படுவது இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை ஊடகங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்டர். 2வது மேட்டர் பக்கசார்பு இல்லாம, அதாவது ஊடகங்கள் செய்திகளை மக்களுக்கு குடுக்கணும். செய்தி சார்ந்த பிற விஷயங்கள், அப்புறம் கல்வி, அறிவியல் தொழில்நுட்பம் இது மாதிரி விஷயங்கள் எடுத்து பப்ளிக்ஸ் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய வேலை ஊடகங்களோட வேலை. இந்த விஷயத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைம் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள பண்ண மாட்டாங்க. அது எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கலாம். இப்ப +2 முடிச்சுட்டு என்ன காலேஜ்ல சேர்றது அப்படிங்கிறது சம்பந்தமாகவோ, அல்லது புது கேட்ஜெட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாகவோ, அல்லது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, டெலிஸ்கோப் இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு, பூமியிலிருந்து கோள்களுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பும்போது அந்த லெக்ரேஞ்சியன் பாயிண்ட் எல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது சொல்லி தரணும். இதெல்லாம் யாருமே எந்த ஊடகங்களும் சொல்லி தரதில்ல. இதெல்லாமே ஒரு பெரிய குறைபாடா இருக்கும்போது, இந்த பக்கசார்பு இல்லாம செயல்படணும் அப்படிங்கிறது நான் எதுக்கு சொல்றேன்னா,
இவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் டெலிவிஷன் மீடியாக்களும் ஒரு கட்சி சார்ந்து செயல்படுகின்றன. 2014ல முதல்ல நானும் இன்னும் சில நண்பர்களும் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணினாங்க எங்கள. நாங்க சொல்றத யாருமே ஏத்துக்கல. ஆனா 2020க்கு பின்னாடி ஊடகங்கள் ஒரு கட்சி சார்புல செயல்படுது அப்படிங்கிறத மூத்த ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்களே கொஞ்சம் கொஞ்சமா பேசினாங்க வெளியில. இன்றைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒரு கட்சி சார்புல செயல்படுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா மாறிடுச்சு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஒரு கேவலமான நிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்ல முடியும். இந்த நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சிகளை வரும் நாட்களில், உடனே நாளையிலிருந்து அல்லது வரும் வாரங்களில் அல்லது வரும் மாதங்களிலாவது தமிழ்நாட்டு ஊடகங்கள் தொடங்கணும். இந்த முயற்சி தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டாய தேவையா இருக்கு. அப்படி தொடங்கல அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. தமிழக மக்கள், உலகம் முழுவதும் வசிக்கும் தமிழர்கள், தமிழ் ஊடகங்களை முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு, சமூக ஊடகங்களையே முழுவதும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். அந்த நிலைக்கு காரணமும் இப்ப தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல பணியாற்றுபவர்கள் தான் அந்த நிலையை உருவாக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து செய்திகளில் சில தவறுகளை செய்யறாங்க அப்படிங்கறத நான் தொடக்கத்துல சொல்லிட்டு இருக்கேன். நான் அதுக்கு பெரிய விஷயமே எப்பவுமே சொல்ற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நான் முதல் சொல்றது இந்த குடியரசு தினம், விடுதலை திருநாள், சுதந்திர தினத்துக்கு எல்லாம் வந்து வாகா பார்டர்ல கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்தும்பாங்க. இந்த வாகா பார்டர் அப்படிங்கிற அதை பத்தி மட்டுமே நான் தனியா ஒரு நிமிஷம் பேசணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, வாகா எல்லைங்கிறது இன்டர்நேஷனலி ரிகக்னைஸ்டு ஒரு நேம் ஆயிடுச்சு. அதாவது பாப்புலரான ஒரு பேரா மாறிடுச்சு. ஆனால் இந்திய எல்லைக்குள்ள இருக்கிற ஊர் வந்து அட்டாரி. பார்டர் தாண்டி அந்த சைடு போனா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளதான் வாகாங்கிற ஒரு ஊர் இருக்கு. நம்ம இந்தியர்களாக இருந்துட்டு அட்டாரி எல்லை அப்படின்னு நம்ம சொல்லணுமே ஒழிய வாகா பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதை வந்து குறைஞ்சது ஒரு 100 சப் எடிட்டர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். பட் இன்றைக்கும் வாகா பார்டர்னு எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பிளண்டர். தமிழ் மீடியா பண்ற பிளண்டர். அதாவது இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா மாநில மீடியாக்களும், உலகத்தில் இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே வாகா பார்டர்னு சொன்னா கூட, நம்ம இந்தியர்களாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்து அந்த அட்டாரி எல்லை அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்டை டெவலப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் தொடர்ந்து 15 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு வரைக்கும் மாறல. அதே மாதிரி இந்த சிறப்பு பெயர்ச்சொல்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெயர்ச்சொல் அப்படின்னா மனிதர்கள், பொருட்கள், இடங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற பெயர்களுக்கு பேர் பெயர்ச்சொல்னு சொல்லல. பட் மனிதர்களுக்கு இருக்கிற பெயர் வந்து இப்ப மனிதன் அப்படின்னா அது வந்து பொது பெயர்ச்சொல். ஆனா மனிதர்கள்லயே வந்து தங்கராஜ் அப்படின்னா தங்கராஜ்ங்கிறது ப்ராப்பர் நவுன். இந்த தங்கராஜ்ங்கிற பெயர் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது எங்க போனாலுமே. ஃபார் எக்ஸாம்பிள், தங்கராஜ்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அவர் அமெரிக்காவுக்கு போனா கோல்டு கிங் அப்படின்னு மாற மாட்டார். ஏன்னா தங்கம்னா கோல்டு, ராஜ்னா கிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கோல்டு கிங்னு மாத்த முடியாது இங்கிலீஷ்ல. தங்கராஜ் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தங்கராஜ் தான், டெல்லிக்கு போனாலும் தங்கராஜ் தான், லண்டனுக்கு போனாலும் தங்கராஜ் தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி சொற்களை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. தமிழ் ஆர்வம் இருக்குதுங்கிறதுக்காக அறிவுபூர்வமான விஷயங்களை பண்ணாம ஃபேஸ்புக்கு முகநூல்னு தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். இதையுமே வந்து ஒரு குறைஞ்சது 200 பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பெயர் இது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல போட்டாலும் ஃபேஸ்புக் தான், தமிழ்ல போட்டாலும் ஃபேஸ்புக் தான், ஹிந்தியில போட்டாலும் ஃபேஸ்புக் தான். இது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல தமிழ் மொழியே தெரியாத ஊடகவியலாளர்கள் தான் ஊடகங்கள்ல பணியாற்றிட்டு இருக்காங்க. திருப்பி நான் என்ன சொல்றதுன்னா, சமச்சீர் கல்வியில படிச்சுட்டு வந்தவங்களுக்கு போதிய அறிவில்லை. அவர்களும் அறிவை பெருக்கிக் கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு பின்னாடி வர தலைமுறையையும் ஒரு அறிவு பொருந்திய தலைமுறையாக உருவாக்க உதவ மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னோட விமர்சனமா கடந்த பல ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அறிவே ஆற்றல் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தும் அந்த அறிவே ஆற்றல்ங்கிற ஒரு கான்செப்டிவே இவங்க கையில் எடுக்கல. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பெயர் சொற்களை உச்சரிக்கிறதுல பாத்தீங்கன்னா இதுவும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெகதீப் தங்கர்னு ஒரு அரசியல்வாதி, நமக்கு தெரியும், துணை குடியரசுத் தலைவர் வரைக்கும் வந்தார். அந்த ஜெகதீப் தன்கரோட பேர் வந்து அதாவது இங்கிலீஷ்ல வந்து DHANGR தங்கர்னு சொல்லலாம். பட் அவரோட பேர் வந்து DHANKHAR அப்படிங்கும்போது அதை தன்கர் அப்படிதான் சொல்லணும். பட் தமிழ் செய்தித்தாள்களும் தமிழ் ஊடகங்களும் தங்கர்னு சொல்றாங்க. இந்த உச்சரிப்பே எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரியல. ஜெகதீப் தங்கரோட பேரை எப்படி உச்சரிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். அவரை பத்தி சொல்லும்போது இன்னொரு செய்தியும் கண்டிப்பா சொல்லணும். ஒரு நாள் நைட் வந்து நான் இன்னைக்கு நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப நைட் 12:30 மணி 1 மணிக்கு AI9 ஒரு செய்தி வருது. என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஜெகதீப் தங்கர்
அந்த மாநில சட்டமன்றத்தை முடக்கி உத்தரவிட்டுள்ளார் அப்படிங்கிறது ஏஐ9ல வந்த நியூஸ். இது அன்றைக்கு வந்து நகரி சந்திரசேகர்னு ஒருத்தர், அவரு என் கூட ஒரு நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவர்கிட்ட நான் என்ன நினைச்சேன்னா, முதல்ல தங்கர் முடுக்கிட்டாரு, சட்டமன்றத்தை முடக்கிட்டார் 2 லைன் தான் வந்துச்சு. அடுத்த 5 நிமிஷத்துலயே வந்து முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் அந்த நியூஸையே வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டே தான் நியூஸ் எழுதினேன். பாருங்க, இத வந்து கரெக்ட்டா எழுத மாட்டாங்க நம்ம மீடியாவுலன்னு சொல்லிட்டு. அதே மாரி அடுத்த நாள் காலையில ஏதோ ஜெகதீப் தங்கர் வந்து மேற்கு வங்கத்தோட சட்டமன்றத்த அவரா தன்னிச்சையா முடக்கிட்டார் அப்படிங்கிற மாரி நியூஸ போட்டுட்டு, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ட்விட்டர்ல கண்டனமெல்லாம் தெரிவிச்சு அறிக்கை விட்டார். அது ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோட பரிந்துரையை ஏற்றுத்தான் அவர் சட்டமன்றத்தை முடக்கினார் அப்படிங்கிறது அடுத்த நாள் மதியம் தான் தமிழ்நாட்டுல பேசினாங்க. பட் நான் காலையில 6 மணி நியூஸ்லயே கரெக்ட்டா எழுதி வச்சுட்டு வந்தேன் அந்த நியூஸ். இது மாரி வந்து பல நூற்றுக்கணக்கான செய்திகளை நான் கரெக்ட்டா எழுதினாலும் மீடியாக்கள் அடுத்த நாள் தவறா நியூஸ் போட்டிருக்காங்க. அதையும் நான் பார்த்திருக்கேன் நானு. இது உலக செய்திகள்லயுமே நெறைய இடங்கள்ல வந்திருக்கு. உலக செய்திகள்ல பொத்தாம் பொதுவாவோட செய்தி எழுதுனதையும் நான் பார்த்திருக்கேன் நானு. அதே மாதிரி சுமார் 300 பேர், சுமார் 150 மைல் தூரத்தில் அப்படிங்கிற மாரி நியூஸ்லயும் நான் எழுத மாட்டேன் நானு. அக்யூரேட்டான நம்பர் மேக்ஸிமம் 99% பார்த்து, இத்தனை டிஸ்டன்ஸ்ல இத்தனை பேர் அப்படிங்கிற நம்பர நான் கொண்டு வந்துருவேனே ஒழிய, சுமார் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நான் பயன்படுத்த மாட்டேன். இப்போ கலந்து கொண்டார் அப்படிங்கிறத விட பங்கேற்கிறார்ன்னு எழுதுனா ஒரே வேர்ட்ல, கலந்து கொண்டார் விட பங்கேற்றார் அப்படின்னு ஒரே வேர்ட்ல முடிச்சிடலாம். இந்த மாதிரி சொற்களை எல்லாம் நான் சுருக்கி அதாவது தகவல் நிறைய குடுக்கணுங்கிறதுக்காண்டி சொற்கள தேர்ந்தெடுத்து நீளமான செய்தி மூலமா தெரிவிக்கிற தகவல்கள கொஞ்சம் சுருக்கி தெரிவிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து நான் பண்ணியிருக்கேனே ஒழிய, தகவல்களை குடுக்குறதுல நான் ஒரு நாளுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டது கிடையாது. பட் இப்ப இருக்கிற மீடியா நியூஸை ஒழுங்காக குடுக்கறதில்ல. எப்போ பார்த்தாலும் ஒரு அரைகுறையான நியூஸ் தான் வருது. முழுமையான நியூஸ் வந்து தமிழ் மீடியாவுல வர்றதில்ல அப்படிங்கிறது பெரிய குறைபாடா இருக்கு. இத தாண்டி இன்னும் சில தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணுது. இப்போ ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில இதயம் சம்பந்தமா ஒரு பேக்கேஜ் நியூஸ் எழுதியிருந்தாங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க செல்போன் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது. அதில உண்மையில வந்து அதில வந்து தவறான பொய்யான தகவல்கள், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விளக்கப்பட்ட தகவல்கள் அது. இத பார்த்துட்டு நான் வந்து ஜெனரல் நாலேட்ஜ்க்குன்னே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதில வந்து ஹார்ட் அட்டாக்னா என்ன? அது யாருக்கு வரும்? ஹார்ட் அட்டாக் அச்சம் உடனே அந்த அச்சம் யாருக்கு இருக்கு? யாருக்கு அந்த அச்சம் இல்லை? இது எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் எனக்கு தனியா ஒரு வீடியோ, அது என்னோட ஜெனரல் நாலேட்ஜ் சேனல்ல போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கூட இங்க குடுக்குறேன். அது ரொம்ப டீடைல்டா இருக்கும். ஹார்ட் அட்டாக்னா என்ன? கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? ஹார்ட் ஃபெயிலியர்ன்னு என்ன? இதெல்லாம் டீடைல்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நானு. அந்த வீடியோவோட லிங்க் இங்க நான் அதில குடுக்குறேன் நானு. பார்க்க ஆர்வம் இருக்கிறவங்க பாருங்க. ஒரு விஷயத்த எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற மீடியாவுல யாருக்குமே தெரியறதில்ல. பிகாஸ் இவங்க சமச்சீர் கல்வியில படிச்சு வந்தவங்க. இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். 2வது, உலக செய்திகளை எழுதுவதில் நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். ஜப்பான்ல வந்து ஷின்சோ அபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் இருந்தாரு. அவர் வந்து அபினாமிக்ஸ்ன்னு ஒரு பொருளாதார கொள்கை கொண்டு வந்தாரு. அந்த கொள்கைய பத்தி எவ்வளவு டீப்பா நான் நியூஸ் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி யுஎஸ்ல வந்து ட்ரை ஃபுட் பாலிசி, வெட் ஃபுட் பாலிசின்னெல்லாம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கவர்ன்மென்ட்டோட அந்த கியூபா நாடு தொடர்பான பாலிசிகள். இந்த பாலிசிகள பத்தியெல்லாம் வந்து ஃபுல் ரிசர்ச் பண்ணி நான் தமிழ் மீடியாவுல நியூஸ் எழுதியிருக்கேன். இப்ப தாய்லாந்து எடுத்துட்டீங்கன்னா, இங்லக் ஷின்வத்ராவோட பிரதர்ஸ் தக்ஷின் ஷின்வத்ரா, அவர் ஏன் சீனாவுக்கு போனாரு? இங்லக் ஷின்வத்ரா எப்படி ஜெயிச்சாங்க? ஜெயிச்ச பின்னாடி அவங்க மேல என்னென்ன அலிகேஷன்ஸ் வந்துச்சு? ஏன் அவங்க வந்து பிரதமர் பதவிய விட்டு போக நேர்ந்தது? அப்படிங்கிற செய்தி எடுத்தால் கூட, ஃபுல் டீடைல் என்ன ஆரம்பத்திலிருந்து தக்ஷின் ஷின்வத்ராவும், இங்லக் ஷின்வத்ராவும் பிரதர் அண்ட் சிஸ்டரு. எப்படி அவரு இங்லக் ஷின்வத்ரா பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாரு? அதுக்கான தேவை எப்படி வந்து எல்லா டீடைலும் அனலைஸ் பண்ணி தான் நான் நியூஸ்ல எழுதி வச்சுக்கிறேன். பட் இந்த அனாலிசிஸோட தமிழ் டெலிவிஷன் மீடியால ஒரு மீடியால கூட செய்திகள் வருவதில்லை அப்படிங்கிறது பெரிய குறைபாடு. பட் இந்த நிலையை மாற்றி மீண்டும் இப்ப சிங்கப்பூர்லயோ, ஸ்ரீலங்காவிலயோ அல்லது வேற எங்கேயாவது இருக்கிற தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆக்கப்பூர்வமான செய்திகளை, ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. நம்ம தமிழ் தொலைக்காட்சிகள் அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது. இதை தாண்டி அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துட்டோம்னா, தொடர்ந்து ஒரே ஒரு கட்சிக்கு சொம்படிக்கிற வேலைகள் பண்றது. அத சொல்லும்போது தொடக்கத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசியில வந்து ஆமா, நான் தான் சொம்பு, நான் தான் அண்டா, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் எதுக்கு தொடர்ந்து ஆர்கியூ பண்றது? ஒரு சூழ்நிலையில முடியலைங்கும்போது ஆமா நான் அப்படித்தான், உங்களுக்கு என்னன்னு கேட்கறது? இந்த மாதிரி போக்குல தமிழ்ல வந்து மூத்த பத்திரிகையாளர்கள்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாக ஒரு ஊடகவியலாளர் பேசினா, அவர் அந்த கட்சியோட அனுதாபி அல்லது கட்சியோட ஆதரவாளர்ன்னு சொல்லி போடுறாங்க. அதாவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவர் பத்திரிகையாளர் தான். பட் அதுக்கு எதிரான இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா அந்த கட்சியோட ஆதரவாளர்ன்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு நியாய எல்லைகளுக்குள்ளும் பொருந்தி வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது.
இதுலயும் தமிழக ஊடகங்கள் மாத்திக்கணும். தொடர்ந்து தமிழக ஊடகங்களை பத்தி நான் பேசப் போறேன். தமிழ்நாடு ஊடகங்கள் தங்கள் மீது குவிந்து கிடக்கும் அவப்பெயர்களை துடைத் தெரிவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். இல்லை என்றால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் துடைத்து எறியப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல சொல்லிட்டு, தொடர்ந்து வரும் பதிவுகளிலும் தமிழ்நாட்டு ஊடகங்களைப் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதிவை இத்தோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.